ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராஜ். வெல்கம் டு விஷன் ஆஃப் பிஎஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட MT-15 பைக் இருக்குது. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போது லாங் ரைடு ஒரு லாங் ரைடு போயிட்டு வந்தேன் கொடைக்கானல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயில் வந்து கம்மியாக இருக்குது, ட்ரைனாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட், நம்மகிட்ட ஒரு கூலண்ட் ஆயில் நம்ம வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி. இது வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம டாப்அப் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி டாப்அப் பண்ணுறது MT-15ல ஈஸி தான். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுலாம் ஒன்றும் நம்ம மெக்கானிக்கல் ஷாக் போகணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் இது எப்படி மாற்றுறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம பைக் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டூல்ஸும் இருக்குது, கூலண்ட் ஆயில் ப்ளஸ் அதுக்கான டூல்ஸு 2 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூலண்ட் ஆயில் இங்கே இருக்குன்னு இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா, இந்த மேலே இருக்க டாப் மூடியை வந்து கழட்டிட்டு நம்மக்கிட்ட இருக்க கூலண்ட் ஆயிலை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம், சரிங்களா? இது வந்து டிவிஎஸ் ஸ்ப்ளிண்டர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் சொன்னாங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், இது நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் எல்என்கி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5ஆம் நம்பர் எல்என்கி இதுதான் இதுக்கு வந்து செட் ஆகும். ஸோ 5ஆம் நம்பர் எல்என்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை கழட்டிக்கிறோம். இதை கழட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல, சரிங்களா? இதை ஃபுல்லாக கழட்டிட்டீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு தெரியுது இல்லைங்களா, இதுதான் கூலண்ட் ஆயிலோட மூடி கேப்பு. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கூலண்ட் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ கூலண்ட் ஆயில் நம்ம மூடி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து கூலண்ட் ஆயில் உள்ளே இருக்குது. இது வந்து எப்படி டேப்அப் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கூலண்ட் ஆயில் டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேபிளை வந்து மேலே தூக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி எடுத்துருங்க. எதனாலனா இது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஊற்றும் போது இது வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே வர கூலண்ட், இது வந்து வெளியே ஊற்றிடும். ஸோ அதனால் இது வெளியே மேலே தூக்கி விட்டுருங்க. இப்போ வந்து இதை வச்சு, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் ஊற்றிட்டேன். நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து எடுத்து விட்டுறலாம். இது லாக் டைப்பில் தான். இப்போ இந்த கேப் இருந்த மாதிரி எடுத்து இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மூடிடும். மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குங்களா, இதையும் எடுத்து மூடலாம். ஒர்க் டன்.